நம்மலாம் சம்மன் கொடுத்தா கோர்ட்டுக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது தானே சம்மன் கொடுப்பாங்க. பாரதிய ஜனதா சிபிஐ இடி சம்மன் அனுப்புச்சுன்னா பிஜேபியில் ஜாயின் பண்ணுறதுக்கான அழைப்பு கடிதம், கல்யாண அழைப்புதல் மாதிரி அது வந்து பிஜேபி வந்து சிபிஐ இடி அனுப்புனா பிஜேபிக்கு வாங்குற சம்மன் கடிதம். சம்மன் வந்துச்சு, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு பிஜேபிக்கு வரணும் அதானே, முடிஞ்சு. இப்போ நல்லா இருக்கார் மனுஷன், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து பிரஃபுல் பட்டேல், தேசியவாத காங்கிரஸ் உங்களுக்கு தெரியும். ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கு இவர் மேலே வந்தது, சட்டவிரோத பண பரிவர்த்தனைன்னாங்க. 2019 2023 வரை அந்த வழக்கு ரொம்ப வீரியமாக நடந்தது. அதுக்கப்புறம் அந்த வழக்கெல்லாம் இப்போ நீங்கள் போய் தேடி பாருங்களேன் கூகுள் சர்ச்சில். இப்போ இந்த என்ன ஆச்சு, மகாராஷ்டிராவில் இந்த வழக்கு என்ன ஆச்சு, ஒரிசாவில் இந்த வழக்கு என்ன ஆச்சு, கல்கத்தாவில் இந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க. அந்த வழக்கு அப்படியே நிற்கும், இல்லைன்னா வழக்கு முடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த வழக்கு இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு விக்கிபீடியாவிலேருந்து கூட எடுத்திருப்பாங்க, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ இவங்க மேலே இந்த வழக்கு போடப்பட்டதான்னு இப்போ நமக்குலாம் நியூஸ் பேப்பர், பழைய நியூஸ் பேப்பர் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ பாஜகவில் முதலமைச்சர், மத்திய அமைச்சர் அப்படி முக்கிய பொறுப்புல இதாக இருப்பாங்க, டெப்டி சிஎம் ஆகிருப்பாங்க அவங்களாம். அதெல்லாம் ஒரு காலத்தில் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. இன்னைக்கு பிஜேபியில் அவ்வளோ நல்லா இருக்கலாம்.